ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக அமேசான் ப்ரைமில் ரிலீஸ் ஆன ப்ளே டேட் இந்த மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மூவியில் யார் லீடாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீச்சர் சீரிஸ் அமேசான்லேயே வந்து பார்த்துட்டுருப்பீங்க. ஸோ அதில் லீடாக பண்ணியிருந்தவர் தான் இதுலேயே லீடாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூன்னு வரும்போது இந்த படம் எனக்கு பிடிச்சதா இல்லையான்னு ஓப்பனாக கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜ், பிலோ ஆவரேஜான மூவின்னு தான் சொல்வேன் நான். ஏன்னா இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தல. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரன் டைம் ஸோ 1 hour 45 minutes ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ரொம்ப சின்ன படம் தான். ஸோ நீங்கள் டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம், படம் போகிறது தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இந்த படத்தோட நடித்த ஆக்டர்ஸ் எல்லாரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம ஹீரோட ஆக்டிங், அப்புறம் சின்ன பையன் வருவா, அப்புறம் அவரோட ஃப்ரெண்டு, ஸோ அப்புறம் ஹீரோட பையன் மாதிரி ஒரு பையனை காமிப்பாங்க, அந்த பையனோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி தான். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டோரியில் வந்து படம் வந்து ஒரு 1000 படம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதில் வர மாதிரியே இன்னொரு படம் தான் இது. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா, ஹீரோ வந்து ஒரு இதில் வாட்ச்மேனாக இருப்பார். ஸோ அப்போ இருக்கும்போது அந்த வேர் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன் இருப்பான், அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அடைச்சி வச்ச பையனை காப்பாற்றுவார். ஸோ அதனால வில்லனுங்க வந்து திருப்பி இவங்களை வந்து ஹீரோ வந்து போட்டு தள்ளிட்டு எப்படி அந்த சின்ன பையனை திருப்பியும் எடுத்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. ஸோ இதுக்கு நடுவில் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி பார்க்குறாங்க, அவங்க ஒரு பையன், அப்பா, இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபேமிலி காமெடியான மூவி தான் இது. ஸோ இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான் சொல்லுவேன். காமெடி வந்து அங்கே இங்கே 1-2 ஒர்க் ஆகிருக்கு. ஸோ பெருசாக அந்தளவு ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை. ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, பட் அந்தளவு பெருசாக பிரம்மாண்டமாக இல்லை. ஸோ ஓகேவா, இந்த மூவிக்கு தேவையான அளவு இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த மூவியோட ப்ளஸ்ஸு. ஸோ இந்த மூவி வந்து ஃபேமிலியாக சின்ன பசங்களோட பார்க்குறதுக்கு ஒரு டைம் பாஸுக்கு ஒரு மூவி பார்க்கணும் அப்படின்னா வேணால் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஸோ மற்றபடி நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 2.5 out of 5. ஆல்சோ இந்த மூவி யாராவது பார்க்கணுன்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா அமேசான் ப்ரைமில் இருக்குது. ஸோ தமிழ் டப்பிங் இருக்குது. தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்குது, டபுளாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ யாராவது பார்க்கணுன்னு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.